பிளவுஸோட ரன்னிங் ஃபேப்ரிக்ல இந்த மோட்டிவ் டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழேயே வந்து பெரிய பார்டரா வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் வந்து எப்படி நம்ம பிளேஸ் பண்றதுங்கிறது பார்த்துடலாம் இந்த பிளவுஸ்ல. ஸோ இந்த மோட்டிவ் டிசைன் வந்து பேக் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். பெரிய பார்டருக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து ஸ்லீவுக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இந்த பிளெயின் மோனோக்ரோமேட்டிக் கலர் வந்து கிரீன் இருக்கக்கூடாது, அது கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுங்கிறதுக்காக பிஸ்தா கிரீன் வந்து சூஸ் பண்ணி பேட்ச் நெக் மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் கம்மிங் டு த ஸ்லீவ் பார்ட், ஹைட் வந்து டோட்டலி எனக்கு பத்தவே இல்லை. ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் எடுத்து நான் அதையும் அட்டாச் பண்ணிட்டு அதில் ஒரு கீ ஹோல் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அது டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வித் 40 பட்டன்ஸ். இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 38 to 40 பஸ் சைஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா 1 மீட்டர் ரன்னிங் ஃபேப்ரிக் வித் எல்போ ஸ்லீவ் லென்த் வந்து பத்தவே பத்தாது. ஸோ ஆப்ட் ஃபார் பெட்டர் சைஸ், ஒரு 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை வந்து 1.25 மீட்டரோ இல்லை 1.5 மீட்டரோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து, அதாவது ரன்னிங் மெட்டீரியல் இருந்து நம்மளால என்ன டிசைன் கொடுக்க முடியுமோ அதையும் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவோ ஒரு 1/4 மீட்டரோ 1/2 மீட்டரோ அந்த மாதிரி வந்து டிசைனர் கிட்ட கொடுத்து நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பிளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைனர் லுக்காகவும் கிடைக்கும், கொஞ்சம் யூனிக் பேட்டர்ன்ஸாகவும் கிடைக்கும். ஸோ இதுல வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஹூக் அண்ட் ஐ பார்ட் வந்து எப்படி வச்சிருக்கேன்னா ஸ்லீவ்ஸுக்கு கீழே ஆர்ம் ஹோலுக்கு கீழே சைட்ஸுக்கு மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். ஏன்னா நோ அதர் ஆப்ஷன். ஃப்ரண்ட்ல வந்து ஹை நெக் கான்செப்ட், பேக்ல வந்து மீடியம் நெக் கான்செப்ட், அந்த மோட்டிவ்ஸும் வைக்கணும். ஸோ ஷோல்டர்லயே என்னால் வந்து அந்த மோட்டிவ் டிசைன் வந்து பிளேஸ் பண்ண முடியல பேக் நெக்ல. மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் ஃபார் ஜிப் இந்த சைடு. ஸோ சைடில் ஜிப் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த ஹூக் அண்ட் ஐலேருந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இது சீக்கிரமாக குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். ஜிப் எப்படி வைக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அடுத்த ரீல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.